ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜுக்கு கவுன்சிலிங் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதோட வீடியோ பதிவு தான் இது. இப்போ நமக்கு வந்து என்டிஏ நீட் 2025 ரிசல்ட்ஸ் வெளியிட்டாங்க இல்லையா, அதில் நமக்கு ஒரு சில டேட்டாஸ் கவர்மெண்ட் டிக்ளேர் டேட்டாஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த டேட்டாஸ் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ன டேட்டான்னு பாருங்கள். என்டிஏல அவங்க வந்து மார்க் ரேஞ்ச் அண்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 651 to 686 வந்து 73 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 601 to 650 பார்த்தீங்கன்னா 1259 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 551 to 600 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 10,658 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 501 to 550 பார்த்தீங்கன்னா 39,521 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 451 to 500 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 69,503 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 402 to 450 பார்த்தீங்கன்னா 88,239 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 351 to 400 ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1,05,578 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் 301 to 350 பார்த்தீங்கன்னா 1,26,935 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் 251 to 300 ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1,50,952 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 201 to 250 பார்த்தீங்கன்னா 1,98,346 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 144 to 200 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 3,03,040 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மார்க் ரேஞ்ச் பேண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஹையஸ்ட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதில் இந்த ரேஞ்சஸ்லேயே நம்ம பார்த்தாவே நமக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் புரியுது. ஓகேங்களா, கட் ஆஃப் வந்து நல்லாவே குறையும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ ஏன்னா இந்த மார்க் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எபோவ் 600 மேலேயே வந்துட்டு நமக்கு ஒரு 10,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா, பட் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 600க்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாகவே வந்து ஒரு 1,500 ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாது. ஓகேங்களா, ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்பவே குறையும் இதன் மூலமாக. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்டிஏ வந்துட்டு நமக்கு ஒரு சம் ரேங்கிங்கில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிற வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 50,000 ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 502 ஸ்கோர் இருக்குது. ஓகேங்களா, 1 lakh ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 464 ஸ்கோர் இருக்குது. 1,50,000 ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 433 ஸ்கோர் இருக்குது. 2 lakh ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 405 ஸ்கோர் இருக்குது. அண்ட் 2,50,000 ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 380 ஸ்கோர் இருக்குது. 3 lakh ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 357 ஸ்கோர் இருக்குது. 3,50,000 ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 336 ஸ்கோர் இருக்குது. 4 lakh ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 316 ஸ்கோர் இருக்குது. 4,50,000 ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 298 ஸ்கோர் இருக்குது. 5 lakh ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 281 ஸ்கோர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த ரேங்கிங்கில் எவ்வளோ மார்க்ஸ் இருக்குங்கிறது ஆவரேஜாக நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு டேட்டாவும் வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் நீட் 2024 கட் ஆஃப் மார்க்கு கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அஸ் வெல் அஸ் நம்ம நீட் 2025 எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இங்கே உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 650 நீட் 24ல் கட் ஆஃப். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இந்த இயருக்கு 525 to 545 வரைக்கும் நம்ம வந்து கட் ஆஃப் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 618 வந்து நீட் 24ல் கட் ஆஃப். பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 485 to 505. அண்டு பிசிஎம் பார்த்தீங்கன்னா 611 வந்து நீட் 2024 கட் ஆஃப். இப்போ பார்த்தீங்கன்னா 470 to 490 வர வாய்ப்பு இருக்குது. அண்டு எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 602 கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 455 to 475 வந்து வர வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 530 கட் ஆஃப் நீட் 2024ல். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 430 to 450 வர வாய்ப்பு இருக்குது. அண்டு எஸ்சிஐக்கு பார்த்தீங்கன்னா 463 கட் ஆஃப். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 370 to 390 வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 477 கட் ஆஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 360 to 380 நமக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேஷனில் தான் நம்ம போட்டிருக்கோம்.
ஸோ இந்த பேண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீட் ரிசல்ட்ஸும் அதோட இம்பேக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனாக தான் எல்லாம் விழுந்திருக்கு. ஸோ நமக்கு ரேங்கிங் ப்ராப்பராக நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வரும்போது நம்ம எக்ஸாக்டாக மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளார நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கம்பல்சரி நம்மளால சொல்ல முடியும். அஸ் வெல் அஸ் நம்ம காலேஜ் வைஸ் என்ன மோஸ்ட்லி மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதும் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட்டு வரோம். ஸோ ஒன் அகாடமி யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.